ரீசெண்டாக H50 Fusion, H50 Pro இந்த ஃபோன்ஸை பற்றி வீடியோஸ் பார்த்தோம். இப்போ Motorola அவங்களோட மெயின் இவெண்ட் H50 சீரிஸோட ஃப்ளாக்ஷிப் H50 Ultra ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ நான் Motorolaவோட கொலாபரேஷனில் பண்ணுறேன். அந்த H50 Ultra ஃபோனில் என்னெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோக்கு போகலாம். மற்ற H50 ஃபோன்ஸ் மாதிரி இல்லாமல் இங்கே பிளாக் கலர் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க மோட்டோ. யூஸ்வலாக அவங்களோட ப்ரீமியம் ரேசர் மாடல்ஸ் தான் இந்த பாக்ஸோட வரும். பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னா உள்ள முதல்ல ஃபோன் இருக்குது. டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு புல் டேப். ஸோ இந்த பிளாக் இன்சர்ட்டில் ரெகுலர் இன்ஃபர்மேஷனல் மெட்டீரியல், ஒரு சிம் டூல், அப்புறம் ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஹார்ட் ஷெல் கேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ H50 Ultra ஃபோனுக்கு வருவோம். இந்த ஸ்கியூ நார்டிக் வுட். ஸோ பேசிக்காக ரீசைக்கிள் பாலிகார்பனேட், ஆனால் ஒரு வுட்டன் ஃபினிஷ், ஒரு வுட்டன் டெக்ஸ்சரோடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. என்னான்னு ஃபீல் நல்லா இருக்குது. என்னதான் இருந்தாலும் பிளாஸ்டிக் தான் இந்த ரேட்டுக்கு வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பிளாக், ஃபஸி பீச் ரெண்டு கலர் ஆப்ஷன்ஸும் வீகன் லெதரோட ஆஃபர் பண்ணுறாங்க. மற்றபடி பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தா USB Type-C to Type-C கேபிள், ஃபைனலாக 125 வாட் சார்ஜர். இந்த சார்ஜரை யூஸ் பண்ணி அந்த 4500 mAh பேட்டரியை 0 to 80 கால் மணி நேரத்துலையும் ஃபுல் சார்ஜ் 20 நிமிஷத்துலையும் பண்ண முடியும். வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. 50 வாட்ஸ் வரைக்கும். ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் 10 வாட்ஸ் வரைக்கும். இப்போ ஒரு பட்ஸ் ப்ளஸ் சார்ஜ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இந்த ஃபோனை பற்றி Motorola என்கிட்ட சொல்லிட்டு இருக்கேல, பேட்டரின்னு வரையில் 4500 mAh, அதுவும் ஃப்ளாக்ஷிப் ஃபோனுக்கு 5000 mAh அது கொடுக்கணும்ல. 4500ங்கிறது வேலைக்காகாது அப்படிங்கிற ஃபீல் தான் எனக்கு இருந்துச்சு. அவங்கக்கிட்ட நானும் அதே தான் சொன்னேன். யூஸ்வலாக பிராண்ட்ஸ் சொல்கிற மாதிரி எங்களோட ஆப்டிமைசேஷன் இந்த லெவல் அந்த லெவல் செக் பண்ணிப்பார் இப்படி அப்படின்னாங்க. அது எல்லா பிராண்ட்ஸும் சொல்கிறது தான். ஆனால் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமும் சொன்னாங்க. ஏற்கனவே வந்திருக்க தேர்ட் பார்ட்டி ரிப்போர்ட்ஸை செக் பண்ணி பாருன்னாங்க. தேடி பாக்கில் தான் இதை நோட்டீஸ் பண்ணேன். ஆக்சுவலாக 5000 mAh இருக்கிற போக்கோ F6ஓட இதோட பேட்டரி ரிசல்ட்ஸ் பெட்டராக இருக்குங்கிற ரிப்போர்ட்ஸ் நோட்டீஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ மேபி ஏதோ இங்கே உண்மையிலேயே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற தாட் வந்துச்சு. எனிவேஸ், டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த ஃபோனை ரிவ்யூ பண்ணுறேன்னா அதில் டீட்டெயில்டாக இதை பற்றி பார்ப்போம். இப்போதைக்கு இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் என்னோட லிமிடெட் டெஸ்டிங்கில் பேட்டரி லைஃப் நல்லா இருக்க மாதிரி தான் தெரிஞ்சுது. இங்கே நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இதனால ஃபார்ம் ஃபேக்டரும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இங்கே பேக் டிஸ்பிளே ரெண்டுமே எட்ஜஸில் கர்வ் ஆகுது. ப்ளஸ் இங்கே திக்னஸே 8.6 mm தான். அதோட ஸ்லிம்மான ஃபீல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வித்தின் வரையிலையும் இங்கே ரொம்ப நேரோவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 72.4 mm தான். ஸோ கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஃப்ரேம் மெட்டல், IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. மற்றபடி ப்ளூடூத் 5.4, 17 பேண்ட்ஸ் 5G, NFC, Wi-Fi 7. இது கொஞ்சம் ரேர், நிறைய டிவைசஸில் பார்க்குறதில்ல. USB போர்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் USB 3.1 Gen 2. ஸோ 10 gigs வரைக்கும் ஸ்பீட். டிஸ்பிளே போர்ட் 1.4க்கும் சப்போர்ட் இருக்குது. ஸோ எக்ஸ்டர்னல் மானிட்டருக்கு அவுட்புட் பண்ணலாம். இந்தியன் யூனிட்டில் 2 ஃபிசிக்கல் சிம் கார்டு சப்போர்ட். ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க, ஸ்பேஷியல் சவுண்ட், டால்பி ஹெட் ட்ராக்கிங்கோட. ஸோ பேசிக்காக Motorola இங்கே என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ண முடியுமோ எல்லாமே இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பேசிக்காக ரொம்ப ஒரு ப்ரீமியமான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுற மாதிரி தெரியுது. சரி, இப்போ பில்டுக்கு திருப்பி வருவோம். இந்த கேமரா அரே இதோட லுக் H50 Proவில் நம்ம பார்த்தா அதே மாதிரி தான் இருக்குது. அப்படியே அந்த பேக்கோட மெல்ட் ஆகுது. பட் சென்சர்ஸ் மாற்றிருக்காங்க. பிரைமரி 50 மெகாபிக்சல் 1/1.3 இன்ச் சென்சர் OV50H. இது ஒரு ஆப்டிக்கலி ஸ்டேபிளைஸ்ட் f1.6 லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் இமேஜஸ் உங்களுக்கே நோட்டீஸ் பண்ண முடியும். டீட்டெயில்டாக இருக்குது, கலர்ஸ் நேச்சுரலாக இருக்குது. டைனாமிக் ரேஞ்ச் கண்டிப்பாக அபவ் ஆவரேஜ்னு சொல்லலாம். பெரிய சென்சர், வைடான அப்பர்ச்சர் இருக்கிறதுனால பேக்ரவுண்ட் பிளரிங் அந்த போக்காவும் ஸ்ட்ராங்காக இருக்குது. இங்கே 2 கலர் ப்ரொஃபைல்ஸ் கொடுக்குறாங்க, நேச்சுரல், ஆட்டோ என்ஹான்ஸ். ஸோ லைட்டாக சேச்சுரேஷன் பூஸ்ட் வேணும்னா ஆட்டோ என்ஹான்ஸ் சூஸ் பண்ணலாம். இப்போ லோ லைட்னு வரையிலையும் இந்த சென்சர் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிச்சு. OIS இருக்கிறது இங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இமேஜஸ் திருப்பியும் டீட்டெயில்டாக கம்மியான நாய்ஸோடு இருக்குது, அட்லீஸ்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸில். வீடியோன்னு வரையில் 4K வீடியோ எடுக்கலாம், 60 FPS வரைக்கும். ஃபுட்டேஜ் ஸ்டேபிளாக இருக்குது. மற்றபடி ஒரு லேசர் அசிஸ்ட் இருக்குது, ஃபோக்கஸ் டக்குன்னு ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு. இது போக ரெகுலர் Motorola ஃபீச்சர்ஸ், வீடியோக்கு ஸ்பாட் கலர், இல்லைனா ஹரைசன் லாக், கேமரா ஒரு பொசிஷனில் லாக் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு, இது எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. அடுத்த சென்சர்னு பார்த்தா இதுவும் 50 மெகாபிக்சல்ஸ் பட் சாம்சங் சென்சர். ஒரு அல்ட்ராவைட் லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. 122 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ. ஸோ இந்த லென்ஸில் ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மேக்ரோஸ் வேணும்னா எடுக்கலாம். ஸ்டில்ஸ் மட்டும் இல்லை, மேக்ரோ வீடியோக்கும் இங்கே சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மூணாவது சென்சர் 64 மெகாபிக்சல்ஸ் OV64B. இது ஆப்டிக்கலி ஸ்டேபிளைஸ் 3x டெலஃபோட்டோ லென்ஸோட பேராக இருக்குது. இமேஜஸ் கிறிஸ்பாக இருந்தது, நல்ல டைனாமிக் ரேஞ்சோட. பட் இங்கே ஒரு சின்ன ட்விஸ்ட். நம்ம ஜூம் இன் பண்ண H50 Ultra AI யூஸ் பண்ணி ஷார்ட்ஸை பெட்டராக டியூன் பண்ணோம். சரி, இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிவிட்டு 3xல சில ஷார்ட்ஸ் எடுத்தேன், 100xல ஜூம் இன் பண்ணி சில ஷார்ட்ஸ் எடுத்தேன். ஸோ இங்கே நீங்கள் பார்க்குற ஷார்ட்ஸ் ஒன்று கேமராலேயே 100x ஜூம் இன் பண்ணி எடுத்த ஷார்ட். இன்னொன்று நான் 3xல எடுத்துகிட்டு அந்த 100x ஷார்ட்டை மேட்ச் பண்ணுறதுக்காக நான் ஜூம் இன் பண்ணுது. ஸோ AI இங்கே என்ன பட்டி நிக்கரிங் பண்ணுதுங்கிறது பேசிக்காக இந்த 2 ஷார்ட்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம் தான். ஸோ உங்களுக்கு இது எப்படி தெரியுது?
ஸோ இங்கே ஏஐ யூஸ் பண்ணுறதுனால ரிசல்ட்ஸ் பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை டிஃப்ரென்ஸே உங்களுக்கு தெரியலையா, கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ செல்ஃபீஸ்னு வரையில் இன்னொரு 50 மெகா பிக்சல் சாம்சங் சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது f1.9 லென்ஸோட பேராக இருக்குது. நல்ல வைடான ஃபீல்ட் ஆஃப் வியூ, ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது, எட்ஜ் டிடெக்ஷன், டீட்டெயில்ஸ் எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணியும் 4K வீடியோ எடுக்கலாம். சரி, இப்போ அந்த ஏஐக்கு திருப்பி வருவோமே, அது மோட்டோரோலாவுக்கு ஒரு மேஜர் செல்லிங் பாயிண்ட். இப்போ ரெகுலர் கேமரா ரிசல்ட்ஸில் கூட மோட்டோவோட கிளைம், கலர்ஸ், அந்த செக்மெண்டேஷன் இது எல்லாத்துக்குமே பேக் எண்டில் ஏஐ யூஸ் பண்ணியிருக்கோங்கிறது. இப்போ சாஃப்ட்வேர்னு பார்த்தா ஹலோ யூஐயில் ரன் ஆகிட்டுருக்கு. Android 14 மேலே பில்ட் பண்ண வெர்ஷன். ஒரு சில ப்ரீலோடட் ஆப்ஸ் இருக்குது லிங்க்டின் மாதிரி, பட் அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். இன்டர்ஃபேஸ் எப்போவுமே மாதிரி ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. ஆப்ஸ் டக்குன்னு லான்ச் ஆச்சு. பிரச்சனைன்னு எதுவும் நான் நோட்டீஸ் பண்ணல. எக்ஸ்ட்ராவாக இந்த தடவை சில ஜென்ரேட்டிவ் ஏஐ ஃபீச்சர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு ஸ்டைல் சிங்க். இப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்திங்கனாலோ இல்லை உங்கள் கேலரியிலேருந்து ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணிங்கனாலோ அதை பேஸ் பண்ணி ஒரு வால்பேப்பர் ஜென்ரேட் பண்ணோம் அந்த பேட்டர்ன் இல்லை அந்த ஸ்டைலில். இது நம்ம ஏற்கனவே H50 Proவில் பார்த்த ஃபீச்சர் தான். பட் இப்போ புதுசாக மோட்டோரோலா மேஜிக் கேன்வஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ வெறும் உங்களோட டெக்ஸ்ட் ப்ராம்ப்ஸை பேஸ் பண்ணி வால்பேப்பர்ஸ் ஜென்ரேட் பண்ணலாம். இது கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற இந்த பிக்சர்ஸ் எல்லாமே நான் டெக்ஸ்ட் ப்ராம்ப்ஸ் யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணது தான். இந்த ஃபீச்சரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் யூனிக்காக நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபோனை கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது ஒரு ஆப்ஷன் நினைக்கிறீங்களா, இல்லை வெறும் வால்பேப்பர் தானே இதில் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, அடுத்த ஃபீச்சர் ஸ்மார்ட் கனெக்ட். ரெடி ஃபாரோட ஒரு அப்கிரேடட் வெர்ஷன். இதை யூஸ் பண்ணி பல விஷயங்கள் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஃபோனை லேப்டாப்பில் மிரர் பண்ணலாம், இல்லை உங்கள் ஃபோனை லேப்டாப்போட கீபோர்ட் மவுஸ்லேருந்தே டேரெக்டாக யூஸ் பண்ணலாம், இல்லைனா லேப்டாப்லேருந்து உங்கள் ஃபோனை அப்படியே மிரர் பண்ணாமல் ஒரு டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸில் யூஸ் பண்ண முடியும். இல்லைனா ஒரு சிங்கிள் ஆப்பை கூட பிசிக்கு கேஸ்ட் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்களேன், ஃபோனில் ஆப், இப்போ லேப்டாப்பில் அதே ஆப். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் ஸ்மார்ட் கனெக்ட் யூஸ் பண்ணி பண்ண முடியும். இந்த ஸ்மார்ட் கனெக்ட்டுக்கு ஒரு டெடிகேட்டட் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஓகே, உள்ள சிப் என்ன அப்படின்னு பார்த்தா குவால்காமோட Snapdragon 8S Gen 3. இந்தியாவுக்கு இந்த தடவை ஒரே RAM ஸ்டோரேஜ் கியூ தான், 12/512 LPDDR5X RAM, UFS 4.0 ஸ்டோரேஜ். இந்த சிப்பை நான் ஏற்கனவே சில டிவைசஸில் பார்த்துருந்தாலும் இங்கே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறது எனக்கு கொஞ்சம் க்யூரியஸாக இருந்துச்சு. ஏன்னா இந்த ஃபோன் மற்ற ஃபோனோட இன்னும் காம்பேக்டாக இருக்குது. ஸோ இங்கே புஷ் பண்ணால் ஹீட்டிங் இருக்கா, த்ராட்லிங் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும்னு நினச்சேன். நான் செக் பண்ணி பார்க்கல 70% பெர்ஃபார்மன்ஸ் 20 நிமிஷம் ஜிபியூவை கண்டினியூஸாக புஷ் பண்ணதுக்கப்புறம் ரீட்டைன் பண்ணிச்சு. இதை வேறு லெவல் கேமிங் ஃபோன் அப்படிங்கிற மாதிரி இல்லை, பட் இந்த ஃபார்ம் ஃபேக்டருக்கு 70%ங்கிறது அக்செப்டபுள். இப்போ இந்த டிஸ்பிளே இது 6.67 inches Gorilla Glass Victusஆல் கவர் பண்ணியிருக்காங்க. POLED பேனல், ரெசல்யூஷன் 1220p இல்லை 1.5Kன்னு சொல்லலாம். இது ஒரு 10-bit பேனல், 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட. மோட்டோரோலா ஆஸ் யூஷுவல் அந்த பேண்டோன் வேலிடேஷனும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பிரைட்னஸ் பீக்னு பார்த்தீங்கன்னா 2800 nits, அதே ஹெச்டியாக இருக்குது. நம்ம ஆட்டோ மோடில் டெஸ்ட் பண்ணி பார்க்கல 1600 nitsக்கு மேலே அவுட்புட் பண்ணிச்சு. ஸோ அவுட்டோர் யூஸ்க்கு பிரச்சனை இருக்கக்கூடாது. அஃப்கோர்ஸ் IP68 ரேட்டிங் இருக்குது. ஸோ ஸ்மார்ட் வாட்டர் டச்சும் இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. கை ஈரமாக இருக்கையில் இந்த டிஸ்பிளேயை யூஸ் பண்ண முடியும். ஸோ ஓவரால் இந்த H50 Ultra ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபோன் மாதிரி தெரியுது. ப்ரைஸிங்னு வரையில் 60,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணுறாங்க. 5,000 ரூபா ஏர்லி ஆஃபர், இன்னொரு 5,000 ரூபா பேங்க் ஆஃபர்ஸ். ஸோ ப்ரைஸிங் 50 ரூபாய்க்கு கம்மியாக எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த ஃபோனில் என்னெல்லாம் இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன். அந்த ரேட்டுக்கு இது வர்த்துன்னு நினைக்கிறீங்களா? திருப்பியும் இன்னொரு தடவை, கடைசி தடவை இந்த வீடியோவில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருந்தது C4 Tech தமிழ். பாய்.